ஓம் மகா கணபதியே சரணம். நம் தமிழ் சேனல் ஆன்மீகமும் இறைவனர்களும் பழமையும் பாரம்பரியமும். நம் தமிழ் சேனல்ல என்ன பார்த்துட்டு வரோம்னா, விநாயகர் பெருமாளுடைய அறுபடை வீடுகளை பத்தி பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு ஆலயத்தை பற்றியும், அங்க இருக்கக்கூடிய இறைவன் இறைவியை பற்றியும், அங்க இருக்கக்கூடிய விநாயகருடைய சிறப்புகளை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதே போல விநாயகர் பெருமாளுடைய மூன்றாம் படை வீடு திருக்கடையூர். திருக்கடையூர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியது அபிராமி அம்பிகை. திருக்கடையூர்ல அபிராமி அம்பிகை, அமிர்தகடேஸ்வரர். இந்த அபிராமி அம்பிகை அமிர்தகடேஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே அந்த ஆலயத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பும் வரலாறுகளும் உண்டு. யுகங்கள் தாண்டிய ஒரு வரலாறு உண்டு. அது என்னன்னு ஒன்னொன்னா சொல்றேன் பாருங்க. முதல், விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்மளுடைய மார்க்கண்ட மகரிஷி. அவருடைய பக்தியால் யமபயத்தையும் போக்கி விதியை மதியால் வென்று சிவபக்தியால் இறைவன் எம்பெருமான் சிவனையே அடைந்து என்றும் 16 என்ற ஒரு வரத்தையும் பெற்றார். யமனையே சம்காரம் செய்து காலத்தையே வென்று நேரத்தையும் வென்று இன்றும் அந்த ஆலயம் திகழ்கின்றது. அது மட்டும் இல்லைங்க, அங்க குடிகொண்டிருக்கக்கூடிய அன்னை அபிராமி அம்பிகை, அபிராமி அந்தாதி எனும் பெரும் நூல் நமக்கு இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அபிராமி பட்டர் அவர் பாடிய பாடல்களும் விநாயகர் அங்க இருக்கக்கூடிய கள்ளத்து விநாயகர் அவரை பற்றி பாடிதான் அந்த பதிகங்களை ஆரம்பித்தார் அபிராமி. திருக்கடையூர் அபிராமி அந்தாதி, அது பிறந்த நூலே அங்கதான். திருக்கடையூர் அபிராமி அம்பிகையை பற்றி பாடியவர் தான் அபிராமி பட்டர். அபிராமி அந்தாதியும் அந்த இடத்துல தான் பிறந்தது. அதே போல அந்த ஆலயத்துக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. மார்க்கண்ட மகரிஷி, அபிராமி அந்தர். அது மட்டும் இல்லாமல் காலத்தால் அழிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால் அமிர்தம். நம்மளுக்கு அமிர்தம் என்று சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணக்கூடியது, தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்த அமிர்தம் தான். தேவர்கள் அசுரர்கள் 2 பேருமே சேர்ந்து அமிர்தத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பார்க்கடலை கடைஞ்சாங்க. ஆனா இந்த தேவர்கள் விநாயகர் பெருமாளை வழிபாடு பண்ணாமலே அந்த அமிர்த கடையக்கூடிய வேலையை தொடங்கிட்டாங்க. இப்போ அமிர்தமும் கிடைச்சிடுச்சு. அமிர்தம் கிடைக்கும் போது அசுரர்களும் சண்டைக்கு வந்தாங்க, எங்களுக்கும் இந்த அமிர்தத்துல பங்கு வேணும்னு. அப்ப என்ன ஆச்சுன்னா, அசுரர்களுக்கு அமிர்தம் போச்சுன்னா அவர்கள் நித்திய சிரஞ்சீவியா ஆயிடுவாங்க. சிரஞ்சீவியா ஆயிட்டாங்கன்னா அசுரர்களை அழிக்கவே முடியாது. அழிக்க முடியாத ஒருத்தவங்களை என்ன பண்ண முடியும்? அசுரர்களோட படைகள் வளர்ந்துகிட்டே போகும் நாளடைவில் அப்படின்றதுனால தேவர்கள் முன் வைத்தார்கள். அது மட்டும் இல்லைங்க, அந்த அமிர்தத்துல ஆழகால விஷம் கூட கலந்து இருந்தது. அங்கு குடிக்கொண்டிருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர், அவர் பேர்ல அமிர்தகடேஸ்வரர் இருக்கும். அவங்க எல்லாருக்கும் அமிர்தத்துல நஞ்சு கலந்துருச்சே, இந்த அமிர்தத்தை என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது தேவரும் மூவரும் ஒன்று இணைந்து இறைவன் சிவபெருமானுடைய திருப்பாதத்தை பணிந்து, இறைவனே நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சரணம் அடைஞ்சாங்க. இறைவன் கருணை மிகுந்தவர் அல்லவா, அவர் ஆழகால விஷத்தை உண்டு திருநீலகண்டனாக நின்று அமிர்தத்தை தேவருக்கு பருகினார். தேவர்களும் அதை வாங்கி பருகினார். இதுக்கு இடையில என்ன ஒரு விஷயம் நடந்தா, தேவர்கள் விநாயக பெருமாளை வழிபாடு பண்ணாமலே போயிட்டாங்க. அப்போ விநாயக பெருமாள் சிறியதா ஒரு திருவிளையாடல் பண்ணார். அந்த அமிர்த கலசத்தை யாருக்கும் தெரியாம மறைத்து வைத்து கொண்டிருந்தார். அதனால்தான் அங்க கள்ள வாரண பிள்ளையார் அந்த பேர்லயே இருக்குங்க. கள்ள வாரண பிள்ளையார் அப்படின்னு அந்த பேர்ல இருக்கும். கள்ளம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறான், கள்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் விநாயக பெருமாளும் அங்க இருக்கக்கூடிய அமுத கலசத்தை மறைத்து வைத்து கொண்டு கொஞ்ச நேரம் திருவிளையாடல் புரிந்து மீண்டும் அந்த அமுத கலசத்தை இந்திராதி தேவர்களுக்கிட்டையும் வழங்கிட்டாரு. தேவர்களும் அந்த அமிர்தத்தை பருகினாங்க. அசுரருக்கு அமிர்தம் கிடைக்காமலே போச்சு. அதுல இருந்து தான் ராகு கேது உருவானாங்க. இது போல வரலாறு நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம். திருக்கடையூர் அபிராமி அம்பிகை ஆலயத்தை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு நாள் கூட பத்தாது. அவ்வளவு அற்புதம் நிறைந்த இந்த ஆலயத்தை பத்தி, அங்கு குடிக்கொண்டிருக்கக்கூடிய விநாயகத்தை பற்றி, விநாயக பெருமாளை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். விநாயக பெருமானுடைய மூன்றாம் படை வீடாக திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் அன்னை அபிராமி அம்பிகை ஆலயத்துக்கு சென்றீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கள்ளவாரண விநாயகரை மறக்காம வழிபாடு பண்ண வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய கள்ளவார விநாயகர் பெருமாளை வழிபாடு பண்ணதுனால என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அமிர்த கலசத்தை தாங்கி இருப்பது போலவே அவருடைய சிற்பம் அங்கு அமைந்திருக்கும். அமிர்தம் அப்படின்னால நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. நோய் இல்லாத வாழ்க்கை இருக்கணும், குறையில்லாத செல்வம் இருக்கணும், எல்லா வகையான நலன்களும் இருக்கணும். அதே போல் நம் தமிழ் சேனல் சொந்தங்கள் அனைவரும் எல்லா வகையான நலன்களும் வளங்களும் பெற்று வாழ வேண்டுகிறோம். எல்லாம் அல்ல அமிர்தகடேஸ்வரர் அன்னை அபிராமி அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ண உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் இருக்கிறேன். மறக்காம நம்ம தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது போல நல்ல பதிவுகளுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.